இப்போ நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன், நான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட். எனக்கு ஏன் வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும்? இந்த யூடியூப் வீடியோக்காக நான் ஏன் பேசணும்? எனக்கு ஏன் டேரக்டர் ஆகணுன்ற ஆசை வரணும்? இவ்வளோ கேள்வி இருக்குல்ல. நான் படித்த படிப்பு வேற, நான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறது வேற இல்லை. ஆனால் என்னன்னா, இதுதான் ஃபாலோவர் ஆர்ட். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எண்ட் ஆஃப் த டேல நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன்றது நெக்ஸ்ட்டாக வச்சுக்கோ. அதுதான் வந்து இந்த கார்த்திக் சுவாமிநாதனோட மெயின் கோரே. எண்ட் ஆஃப் த டேல எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன்னா, எனக்கு பிடிச்சது இது ஒரு டைலாக் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு விஷயத்தை தேடுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து இந்த படம் ரொம்பவுமே கனெக்ட் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து இன்னுமே ரொம்ப கனெக்ட் ஆகும், ரொம்ப அழுவ வைக்கும், ரொம்ப சிரிக்க வைக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கும். என்னைக்காவது நைட்டில் 2 மணிக்கு 1000 கதைகளோட நீ தூங்காமல் இருந்திருக்கியா? உன் கண்ணை நீ மூடுவ, நீ யோசிக்கிற கதையோ உன்னோட திங்கிங்கோ உன்னோட கிரியேட்டிவிட்டியோ வந்து உன் தூக்கத்தை கெடுத்துருக்கா, டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா?